Hi friends, welcome to samayaltoday. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெயிலுக்கு நல்ல சில்லுன்னு ஒரு ஜூஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து எப்படி செய்யறது அப்படினு சொல்லி நம்ம பார்க்க போறோங்க. இது வந்து ரொம்ப ஈஸியா வந்து சட்டுன்னு செஞ்சு முடிச்சிரலாம். ஐஸ் கியூபோட சேர்த்து குடிச்சோம்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு ஜூஸர் எடுத்திருக்கேன். அதுல வந்து நம்ம ஃபில்டரை ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த ஜூஸர்ல ஃபில்டர் ஃபிட் பண்ணதுனால நல்ல ஜூஸ் வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியா சீக்கிரம் செஞ்சிரலாம். அதுக்காக நான் இன்னைக்கு வாட்டர்மெலனை வந்து அதனோட சீட்ஸ் எல்லாம் வந்து நான் எடுத்துட்டு நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். ஜூஸரில் வந்து இதில் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதனோட சீட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. இது கூட நம்ம ஒரு 4 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 50 ml பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துறதுனால ஜூஸ் வந்து இன்னமும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல க்ரீமியான பால் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம இப்போ ஜூஸரில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ ஜூஸ் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஏற்கனவே ஃபில்டர் ஆகிருக்கும். இதை இன்னொரு வாட்டி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை வந்து மிக்ஸி யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா ஒரு 2 டைம் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நாம் ஜூஸர் யூஸ் பண்ணி பண்ணதுனால ஒரு டைம் மட்டும் நான் ஃபில்டர் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இது கூட வந்து நீங்கள் பாலுக்கு பதிலாக வந்து நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்த்து செஞ்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும். அதுவும் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ வந்து நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட நல்லா சில்லுன்னு ஐஸ் க்யூப் சேர்த்து நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து ஈஸியாக சீக்கிரமாக ரெடி பண்ணியாச்சுங்க. குழந்தைங்களுக்கு வாட்டர்மெலன் கட் பண்ணி கொடுத்தா சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸ் மாதிரி நம்ம போட்டு கொடுத்தோம்னா அவங்க வந்து சீக்கிரமாக வந்து குடிச்சிருவாங்க. அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.